இங்க வெண்ணிலாவும் பிரீத்தியும் சேர்ந்துக்கிட்டு எதுக்காக இந்த மாதிரி பவானி அக்கா வாழ்க்கையில இந்த மாதிரி பொண்ணி தான் மாற்றம் பண்ணிட்டான்னு சொல்லி அவளை தூக்கி தலையில வச்சுட்டு ஆடுறீங்க, அவ என்ன அவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டாளா அப்படின்ற மாதிரி மறுபடியும் பொண்ணுக்கு எதிரான வன்மத்தை கக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற பவானி, சக்தி, சந்திரசேகர், ஜெயா இவங்க எல்லாருமே கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும் இன்னொரு பக்கம் பொண்ணி தைரியமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி பவானி அக்கா வாழ்க்கைக்கு இப்படிப்பட்ட துரோகம் பண்ண நபர் வேணாங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த நான் சுந்தரம் வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்காகவே நான் டார்கெட் பண்ணேன். உண்மையை சொல்ல போனா இது பவானி அக்காவுக்கு மட்டும் நல்லது கிடையாது, சிவானி பாப்பாவுக்கும் நல்லது தான். ஏன்னா அவளோட ஃபியூச்சர்ல இப்படிப்பட்ட ஒரு அப்பா தனக்கு இருந்தாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா கூட அவளுமே ரொம்பவே வருத்தப்படுவா. இப்போ அவளுக்கு சின்ன வயசு அப்படிங்கிறதுனால இது பெரிய விஷயமா இருக்காது, ஆனா பின்னாடி இது ரொம்ப பெரிய விஷயம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே இங்க பிரீத்திக்கும் வெண்ணிலாவுக்கும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னே தான் எல்லாருமே கொஞ்சம் சைலண்ட் ஆகுறாங்க. அதே நேரத்துல எல்லாருமே காம் ஆகிற அந்த நொடிக்குள்ளேயே இங்க எப்பவும் போல சிவானி பாப்பா ஸ்கூல்ல இருந்து வந்துடுறாங்க. சிவானி பாப்பா ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே இந்த மாதிரி அவங்களுக்கு நடந்த விஷயத்த இங்க சுந்தருக்கு ஷேர் பண்ணுங்கிறதுக்காக சுந்தர் எங்க அப்படின்னு சொல்லி தேடி பாக்குறாங்க. சுந்தர் வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இந்த பக்கம் பவானி கிட்ட உங்க போனை கொடுங்க, ஒரு நிமிஷம் நான் அப்பாவுக்கு மட்டும் கால் பண்ணி இந்த நடந்த விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவங்கள ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பவானிக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இந்த மாதிரி சுந்தர் முக்கியமான விஷயமா வெளியில போயிருக்காரு, அதே நேரம் ஆஃபீஸ் விஷயமா போயிருக்காரு அப்படின்னு சொல்லி எவ்வளோ சமாளிச்சு பாக்குறாங்க. பட் இருந்தாலும் அப்பா என்கிட்ட சொல்லிட்டு தான் போவாரு, இந்த மாதிரி என்கிட்ட சொல்லாம போக மாட்டார் அப்படின்னு சொல்லி சிவானி பாப்பாவும் ரொம்ப வெள்ளந்தித்தனமா இங்க சுந்தரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா சக்தியுமே இங்க பாருமா, நீ கவலைப்படாத, உனக்கு தேவையான ஐஸ்கிரீமை நான் வாங்கி தரேன், அதனால அப்பாவை இப்ப டிஸ்டர்ப் பண்ணாத, ஒரு ஒர்க்ல இருக்காரு, முடிச்சுட்டு 1 வீக்ல வந்துருவாரு, பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சுந்தர் விஷயத்துல இருந்து சிவானி பாப்பா வெளியில கொண்டு வராங்க. அதே நேரத்துல இதை பார்த்த பொண்ணியுமே ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இந்த மாதிரி சிவானி பாப்பாக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலையே, இந்த மாதிரி சுந்தர் திரும்பி இங்க வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற விஷயமே ரொம்பவே டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்பவே சேட் ஆயிடுறாங்க. ஆனா பவானி ரொம்பவே கம்பீரமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதுக்கு மேல சுந்தர் கூட சேரக்கூடாது, சுந்தர் கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்ற மாதிரி சுந்தரம் மொத்தமா ஒதுக்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா இன்னொரு சைடு இங்க சக்தியுமே கண்டிப்பா வேற ஏதாவது இருக்கிற வழி இருக்கும், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமான குழப்பத்துல இருக்காங்க. அதே நேரம் பொண்ணியுமே இப்போ முளக்கில இருக்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களும் மாடிக்கு போயிட்டு இந்த பக்கம் அவங்க குடிசையில அவங்க அம்மா கிட்ட நடந்த விஷயத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ என் மனசுக்கு சரின்னு பட்டது செஞ்சிருக்கமா, இதனால சிவானி பாப்பாவோட வாழ்க்கைக்கு மட்டும் எதுவும் ஆகாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சக்தியுமே பரவாயில்ல பொண்ணி, நீ பண்ண விஷயம் ரொம்பவே பெரிய விஷயம், நீ இன்னைக்கு ஒரு விஷயத்த வெளியில கொண்டு வந்ததுனால தான் சுந்தர் யாருன்ற விஷயம் இந்த வீட்டுக்கே தெரிஞ்சது, அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு கேடுகாரனை இனிமேல் இந்த வீட்டுக்குள்ள நாங்க சேர்க்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி இங்க சக்தியுமே ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட பொண்ணியுமே ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இங்க சுந்தர் இந்த வீட்டை விட்டு போனதுக்காக வருத்தப்பட ஆரம்பிக்கல, ஆனா இங்க சுந்தர் வீட்டை விட்டு போனதுனால பவானியும் சிவானி பாப்பாவும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே சேடா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் எப்பவும் போல இங்க பிரீத்தி வெண்ணிலாவும் கண்டிப்பா இந்த விஷயத்துல நம்ம சும்மா இருக்கக்கூடாது, சுந்தர் என்னன்னா மறுபடியுமே ஏதாவது எக்ஸ்கியூஸ் பண்ணி இந்த வீட்டுக்கு சேர்க்க பார்க்கணும், ஏன்னா அவர் பண்ண தப்பு தான், பட் இருந்தாலும் இப்போ அவர் இங்க சிவானி பாப்பாவையும் பவானி அக்காவையும் பிரிஞ்சிருக்கிறது பெரிய தப்பு, ஏன்னா மறுபடியும் எப்படினாலும் அவங்க வாழ்க்கையில ஒன்று சேரதான் போறாங்க, அதனால அந்த விஷயத்த பொண்ணியை பண்ண விடக்கூடாது, நாமளா பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்களே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது இங்க டைரக்டா இவங்களே சுந்தர்கிட்ட போய் பேசி வேற ஏதாவது வழி இருந்தா அந்த வழி மூலமா இங்க மன்னிப்பு கேட்டு மறுபடியும் பவானி அக்கா சேர்ந்துருங்க, இதுக்கு மேல இப்படி ஒரு தப்பு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சுந்தர்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் சுந்தருமே தன்னோட அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு தான் இந்த பக்கம் அவங்க வீட்டிலே இருக்காரு. அவருக்குமே என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னு மட்டும் சொன்னோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாமே என்ன ஆகும், அது மட்டும் இல்லாமல் இப்போதான் நம்ம அப்பாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்திருக்கு, அவருக்கு இப்போதான் உடம்பு சரியாயிருக்கு, இப்போ போய் இந்த ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை நான் அவர்கிட்ட சொன்னேன்னா கண்டிப்பாக அவர் பயங்கரமாக பாதிக்கப்பட்டுவாருன்னு சொல்லி இந்த விஷயத்தை நினைச்சு சுந்தரமே ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ரொம்பவே தப்பு பண்ணிட்டோம், இருந்தாலும் நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சாலும் அவங்கள மாட்டி விட்ட பொண்ணியை பற்றி ரொம்பவே கோபமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் இப்படி ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு காரணமே அந்த பொண்ணி தான் முதல்ல முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபப்படுறாரு. அந்த கோபத்தோட அவரும் போய் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மனசுல இருக்க சோகம் போற வரைக்கும் அவருமே பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ட்ரிங்க்ஸ்ல கூட இவ்வளவு நாள் நான் கட்டி காப்பாத்தின எல்லா விஷயத்தையும் அந்த பொண்ணு என்கிட்ட இருந்து பறிச்சுட்டா, அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே யோசிச்சு கோபப்பட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க எப்பவும் போலயே ஜெயா கிட்ட போய் பிரீத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க இந்த மாதிரி பவானி அக்காக்கு நடந்தது உண்மையிலுமே ஒரு கொடுமையான விஷயம் தான், அதை நான் ஏத்துக்கிறேன், பட் ஆனா சுந்தர மறுபடியும் நீங்க வீட்டுக்குள்ள விடாம இருக்கிறது பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா பவானி அக்கா வாழ்க்கையில இப்படி ஒரு அசம்பவம் நடந்துருச்சு, இதுக்கு மேல அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம்ல, இன்னொரு சான்ஸை கொடுத்து அவரை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் எந்த விதமான தப்பு பண்ண மாட்டாரு. ஏன்னா ஏற்கனவே ஒரு பிரச்சனை நடந்து நம்ம வீட்டை விட்டு வெளியில போயிருக்கோம், இதுக்கு மேல நம்ம பவானிக்கும் சிவானி பாப்பாக்கும் ரொம்பவே உண்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு அவருமே நியாயமா நடந்துக்குவாரு அப்படின்ற மாதிரி இங்க ஜெயாவோட கதல பிரீத்தி ஊதிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஜெயாவுமே நீ சொல்றதும் சரியா தான் படுது, ஆனா இங்க பவானி எப்படி அதை ஏத்துக்க போறான்னு தெரியலையே, ஏன்னா அவரோட மனநிலை ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு, அவர் ரொம்பவே சுந்தர நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா, அவர் தனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டார் அப்படின்ற விஷயத்த அவளால இன்னுமே அதை நம்ப முடியல, பட் இருந்தாலும் அவகிட்ட இதை பத்தி நான் பேச ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி இங்க ஜெயாவும் ஒத்துக்கிறாங்க. அதே நேரம் சிவானி பாப்பாவுமே எப்பவும் போல சக்தி கூட வெளியில போய் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி எப்பவுமே நான் டெய்லியும் டேடிட்ட பேசுவேன், இன்னைக்கு நான் டேடிட்டே பேசல, ரொம்பவே ஃபீலிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுமே இங்க சுந்தர மிஸ் பண்ற விஷயத்த ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு
சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பொண்ணுமே இந்த பக்கம் சிவானி பாப்பா பக்கத்தில் வந்துட்டு, இங்கே பாரு சிவானி, இன்னைக்கு ஃபுல்லாக நீ என் கூட தான் இருக்க போற, ஓகேவா? உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு அத்தை பண்ணி தருவேன் அப்படின்ற மாதிரி சிவானி பாப்பாவோட மைண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக இங்கே அவங்களுமே பொண்ணு எப்பவும் போல இங்கே சிவானி பாப்பாவை கூட்டிட்டு அவங்களோட வேலையை பார்க்கறதுக்காக இங்கே பியூட்டி பார்லர் போகிறாங்க. அங்கே போனது மட்டும் இல்லாமல் இங்கே சிவானி பாப்பா மனசு சரியாகணுங்கிறதுக்காக அங்கே பியூட்டி பார்லர் ஓனர்ட்டையும் பேசிட்டு நடந்த விஷயங்களை பற்றியும் சொல்கிறாங்க. அவங்களும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பொண்ணு உள்ளே இருக்கட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பொண்ணு கூட சேர்ந்து சிவானி பாப்பாவையும் பத்திரமா பார்த்துக்கிறாங்க. அதே நேரத்தில் சிவானி பாப்பாவுமே பொண்ணு கூட வந்ததுனால இங்கே சுத்தமாக மறந்து அவங்களும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்து பயங்கரமாக ஹாப்பி ஆகிட்டு இந்த மாதிரி எனக்கும் மேக்கப் ஒன்று ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி அங்கே வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ் கிட்டையுமே இந்த பக்கம் சிவானி பாப்பா ரொம்பவே வந்து ஆர்வமாக கேட்டுட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னே இப்போதைக்கு சிவானி பாப்பா நம்மளோட கெஸ்ட்டு, அதனால இன்னைக்கு சிவானி பாப்பாவுக்கு ஒரு ஹீரோயின் மாதிரி ஒரு மேக்கப் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே இங்கே சிவானி பாப்பாவுக்கு கேட்ட மாதிரி பக்காவாக பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பவானி கிட்ட ஜெயா பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு பவானி, இப்படியே உட்காந்துட்டு இருந்தால் வேலை நடக்காது, நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாக்கணும். எனக்கு தெரிஞ்சு மாப்பிள்ளைக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பவானி கிட்ட கேட்குறாங்க. ஆனால் பவானி ரொம்ப கோபத்தோட, என்னம்மா இது, அந்த ஆளை மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்து உள்ளே வர வைக்கணுமா? அந்த ஆள் பண்ண விஷயத்துக்கு அந்த ஆளை டைவர்ஸ் பண்ணிட்டு அவனை போலீஸில் மாட்டி விடணும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னன்னா அந்த ஆளுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து மறுபடியும் என் குடும்பத்தோடு சேர வைக்க போறியா? அந்த ஆள் கூட வாழ முடியும்னு நினைக்கிறியா? இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான மனுஷனை நான் பார்த்ததுக்கப்புறம் நான் எப்படி அந்த ஆள் முகத்தை பார்க்க முடியும்? அந்த ஆள் கூட என் பொண்ணு எப்படி நம்பி விட முடியும்? அந்த ஆள் கூட எப்படி நான் வாழ முடியும்னு சொல்லி இந்த பக்கம் பவானி ரொம்பவே ஆதங்கத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஜெயாவுமே, இங்கே பாருமா, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், நான் ஒத்துக்கிறேன், அவர் தப்பு பண்ணிட்டாரு, பண்ணலன்னு நான் சொல்லலை, பட் ஆனால் அதுக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்கணும்ல. இது வரைக்கும் நமக்கு தெரியாமல் இருந்துருச்சு, இப்போ பொண்ணு மூலமாக நமக்கு தெரிஞ்சது நல்ல விஷயம் தான். அந்த விஷயத்தினால அவரை கூப்பிட்டு மறுபடியுமே நம்ம இதுக்கு மேலே இப்படி தப்பு பண்ணக்கூடாதுன்னு ஒரு வான் பண்ணி இனிமேல் சிவானி பாப்பா லைஃபுக்காக இப்படி ஒரு முடிவை நீ எடுக்கணுமா? தயவு செஞ்சு நான் சொல்கிறத யோசி அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கேட்ட பவானி, சுத்தமாக எனக்கு விருப்பமே கிடையாது, நானே டைவர்ஸ் நோட்டீஸ்க்கு அப்ளை பண்ணலான்னு இருக்கேன், தயவு செஞ்சு இப்படி பேசாதம்மா. நீ எப்போவுமே வந்து நியாயமான முறையில் முடிவெடுப்பேன் நான் நம்பியிருக்கேன், ஆனால் இப்போ நீ உண்மையிலுமே அநியாயமாக முடிவெடுக்கிற. கண்டிப்பாக நீ இந்த மாதிரி வந்து ஒரு தரையாக பார்க்காத, என்னோட சைடு எவ்வளோ வலி இருக்குன்னு யோசிச்சு பாரு. நான் அந்த ஆளை நம்பி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், அந்த ஆளை நம்பி எவ்வளோ பெரிய கனவுலாம் கண்டிருப்பேன், ஆனால் அது எல்லாத்தையும் சுக்குநூறாக நொறுக்கிட்டான். இதுக்கு மேலே அந்த ஆளுக்காக நான் எதையுமே பண்ண மாட்டேன், அந்த ஆளை கண்டிப்பாக டைவர்ஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி எங்கள் பவானி அவங்களோட முடிவே சொல்லிடுறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் சிவானி பாப்பாவுமே பொண்ணு கூட இந்த பக்கம் பியூட்டி பார்லர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே இந்த பக்கம் ரொம்பவே ஹாப்பியாக இந்த பக்கம் துள்ளி குதிச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. அப்பா கிட்ட எப்போது பேசலாமா அப்படின்ற மாதிரி இங்கே ஜெயா கிட்டையும் ஃபோனை கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜெயாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த மாதிரி சிவானி பாப்பாவனா எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவங்களும் அப்படியே மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே கரெக்டாக பக்கத்தில் இருக்க ஜெயாவோட ஃபோன் எடுத்து இங்கே சிவானி பாப்பாவுமே நேரட்டாக சுந்தருக்கு கால் பண்ணிடுறாங்க. அப்பா எங்கே இருக்கீங்கப்பா, நீங்கள் ஏதோ வேலை விஷயமா வெளியில் போயிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், என் கூட நீங்கள் பாய் கூட சொல்லாமல் போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி இங்கே சிவானி பாப்பா சுந்தர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் சுந்தருமே இங்கே பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்ததுனால ரொம்பவே போதையில், சிவானி பாப்பா ஏம்மா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறியா, அப்பா தப்பு பண்ணிட்டம்மா, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அந்த ஃபோனில் ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனால் இதுக்கு மேலே சிவானி பாப்பாவுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே சிவானி பாப்பாவுமே, என்னப்பா எதுக்காக அழுறீங்க, இப்படிலாம் அழக்கூடாது, நீங்கள் ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, அல்லது நம்ம ஒர்க்கை கூட அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் நாளைக்கு காலையிலே கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சிவானி பாப்பாவும் சுந்தர் கிட்ட ரொம்பவே ஆர்வமாக பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற பொன்னி, சக்தி, ஜெயா, பவானி இவங்க எல்லாருக்குமே மனசே ரொம்ப நொறுங்கி போயிடுது. இந்த பக்கம் எப்படி சிவானி பாப்பாவை சமாளிக்கிறது அப்படிங்கிற விஷயமே இவங்களோட மனசுல ஒரு ரொம்ப பெரிய காயமாகவே ஆயிடுது.